வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், சோசியல் மீடியாவில் ஒரு விளம்பர போஸ்டர் ஒன்று வைரலாக ஷேர் ஆகுது. இந்த விளம்பர போஸ்டரை பார்த்த ஒவ்வொரு பாஜகவினரும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த விளம்பர போஸ்டர் ஃபேக்கா இல்லை உண்மையான்னு தெரியல. ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழக அரசாங்கம் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். இந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் குரல் கொடுக்குறாங்க. முதல்ல என்ன விளம்பர போஸ்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் 3வது நுழைவு வாயிலில் கடை எண் 172, 173 ஒரு புத்தகம் விற்பனையாகுது. புத்தகத்துடைய தலைப்பு திருப்பரங்குன்றம் விவகாரம், GR சுவாமிநாதன் நீதிபதியா அல்லது RSS ரவுடியா அப்படிங்கிற தலைப்பில் புத்தகம். புதிய வெளியீடு. புத்தகத்துடைய விலை 30 ரூபா. கிளை காற்று பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர். நீதியரசருக்கு எதிராக, அதுவும் முதல்வரால் தொடங்கி வைக்கப்படக்கூடிய சென்னை புத்தக திருவிழாவில் நீதியரசருக்கு எதிராக புத்தக விற்பனையா? இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது. இந்த போஸ்டர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழக அரசாங்கம் அந்த பதிப்பகத்தாரையும் எழுத்தாளரையும் உடனடியாக கைது பண்ணணும். அந்த கிளைக்காற்று பதிப்பகத்தை பேன் பண்ணணும். இந்த புத்தகத்தையும் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் குரல் கொடுத்துக்கிருக்காங்க. இன்னைக்கு இந்த விவகாரம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு கேஸு. வர 6ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா இருக்குல்ல, சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா, இது சம்பந்தமான ஒரு கேஸு. நீதி அரசர் ஸ்ரீமதி என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னா, சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவை மட்டும் நடத்த வேண்டும். ஆடு கோழி பலியிடவோ அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ தடை அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதி அரசர் ஸ்ரீமதி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த விவகாரமும் பேசுபொருள். இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சோசியல் மீடியாவில் இதயம் நொறுங்குற மாதிரி ஒரு ஈமோஜியை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி அப்படிங்கிறவர், அவர் திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடியவர் தான். அவர் செல்லமாக ஒரு நாய் வளர்க்குறாரு போல். அந்த நாய் இறந்து போயிடுச்சு. 2025 உடன் பயணித்தவர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய இழப்பை பார்த்தேன். இறுதியாக வீரா, அந்த நாய்க்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா வீரா, வீரா பயலும் போய் சேர்ந்துட்டாரு, தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சோகத்தோட பதிவு போட்டிருக்காரு காசி அப்படிங்கிறவர். அதுக்கு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதயம் நொறுங்குற மாதிரி ஒரு சிம்பலை ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பாஜக அதிமுகவினர்லாம் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, ஒரு நாய் இறந்து போனது வருத்தம் தான், ஆனால் நாய் இறந்து போனதுக்கு இதயம் நொறுங்குற மாதிரி சிம்பிள் போடக்கூடிய முதல்வர் சமீபத்தில் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல, அந்த இன்சிடெண்ட்டுக்கு ஏன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கலை? அந்த இன்சிடெண்ட்டுக்கு இதயம் நொறுங்குற மாதிரி முதல்வர் பார்த்தீங்கன்னா ஏன் சிம்பிள் போடலை? தமிழகத்தில் தினமும் ஏராளமான பிரச்சனைகள் நடக்குது. மது போதையால் அவ்வளவு அட்டூழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸுக்கெல்லாம் ஏன் முதல்வர் இதயம் நொறுங்குற மாதிரி சிம்பிள் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகவினர்கள்லாம் கேள்விகள் எழுப்புறாங்க. திமுகவினர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 2021 இந்த வீரா அப்படிங்கிற நாய் இருக்குல்ல, அது ஒரு மாற்றுத்திறனாளி நாய். பின்னாடி இருக்கக்கூடிய 2 கால்கள் அந்த நாய்க்கு அவ்வளோவா வேலை செய்யாது. அதனால இந்த காசி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாய் நடக்கிறதுக்குன்னு ஒரு வண்டியெல்லாம் தயாரித்து அந்த நாயை நடக்க பழக வைக்கிறாரு. அப்போவே 2021 சமயத்தில் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதனை பாராட்டி சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு. இன்னைக்கு அந்த நாய் இறந்து போயிடுச்சுல, அதுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு எதிர்க்கட்சிகள் ஏன் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்கள் பதிவு போடுறாங்க. இதற்கு பாஜக அதிமுகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் கேட்டதில் அப்படி என்ன தப்பு இருக்குது? நாயுடைய இறப்புக்கு வருத்தம் தெரிவித்து இதயம் நொறுங்குற மாதிரி சிம்பிள் போடக்கூடிய முதல்வர் சுராஜ் அவர்கள் தாக்கப்பட்ட போது அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்கணும்ல. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி எவ்வளவோ பேர் இறந்து போனாங்க. உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு போய் இறந்தவர்களுடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கணும்ல. மினிஸ்டர்ஸை அனுப்பி வச்சாரு, ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு முதல்வரே போயிருக்கணும்ல. ஸோ இதெல்லாம் நாங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குல்ல, இது மாதிரியான விஷயங்கள்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இப்போ இந்த விவகாரம் திமுகவினர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர்களிடையே பெரிய ஒரு
மோதலை ஏற்படுத்தியிருக்கு சோசியல் மீடியாவில். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.